ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மகிழனின் மாடித்தோட்டத்திலேருந்து இளவரசி பேசுகிறேங்க. நான் கீரை சிகப்பு தண்டு கீரையும் சிறுகீரையும் விதைக்கி விட்டுருந்தேன் இல்லைங்களா, அது நல்லா காஞ்சிடுச்சுங்க. அதனோட விதையை அந்த தண்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த விதையை வெயிலில் காய வச்சு நான் கையால் நல்லா தேய்ச்சி ஒரு முறத்தில் புடச்சிக்கிறேங்க. புடச்சி அந்த விதையை பிரிக்கிறது பாருங்கள், பிளாக்காக இருக்குது பாருங்கள். அந்த விதை கீரையோட விதை 2 கீரையும் மிக்சடாக இருக்குங்க, சிறு கீரையும் சிகப்பு தண்டு கீரையும். புடச்சி அந்த தூசெல்லாம் எடுத்துகிட்டு அந்த விதை மட்டும் தனியே நிற்கிது பாருங்கள். இதுவே நமக்கு நான் ஒரு 4-5 கட்டுக்கு இந்த விதை கிடச்சிருங்க. இத்தனைக்கும் ஒரு 4 செடி தாங்க அந்த கீரையோட செடியை விட்டுருப்பேன் விதைக்கு. அதுவே இவ்வளோ விதை கிடச்சிருக்கு நமக்கு. இந்த விதையை நான் தனியாக எடுத்து ஒரு ஃபில்டரில், டீ ஃபில்டர், அதை வேஸ்டேஜ் ஃபில்டரில் போட்டு விதையை மட்டும் ஜலிச்சு விடுறேங்க. கீரை பேக்கில் ஜலிச்சிட்டு அதில் அப்படியே கொட்டுங்க. அந்த விதை கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கணும். அந்த விதை கொட்டின பிறகு மேலோட்டமாக நம்ம என்ன பண்ணணும்னா கையால் அப்படியே கிளறி விடணுங்க. ரொம்ப விதை உள்ளே போயிடக்கூடாது. போயிடுச்சுன்னா முளைச்சி வரத்துக்கு நமக்கு லேட் ஆகுங்க. அதனால் என்ன பண்ணணும், லேசாக சும்மா அப்படி அந்த விதை இருக்கிற சைஸுக்கு அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம பூவாளியில் தண்ணி ஊற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூவாளியில் தண்ணி ஊற்றிட்டு, அதாவது கையிலையும் தெளித்து விடலாம், இல்லை பூவாளியில் இருந்தால் பூவாளிலையும் தண்ணி பிடிச்சி மேலோட்டமாக ஊற்றி நல்லா ஈரப்பதத்தோடு வச்சுக்கணும். காலையும் மாலையும் வெயில் நாட்கள் இல்லைங்களா, காலையிலையும் மாலையிலையும் தண்ணி பூவாளியில் 2 முறை விட்டுட்டு போனோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு 30 நாளில் நமக்கு கீரை கிடச்சிடுங்க. இது பாருங்கள், அப்படி மேலோட்டமான கிளறி விடுறோம் பாருங்கள், கீரை கிடச்சிடும். கிடைச்ச பிறகு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நஞ்சு இல்லாமல் கீரையை நம்ம வீட்டிலேயே எடுத்து சமைச்சு சாப்பிட்லாங்க. அதனோட டேஸ்ட்டே தனி சுகமாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் கீரையாவது வளர்க்க பாருங்கள். ஒரு 4-5 பேக் வச்சுக்கிட்டு வளர்க்க பாருங்கள். க்ரோ பேக்கில் தான் வளர்க்கணும்னு இல்லை, இது தண்ணி கேனு, வாட்டர் பெக்கு, அந்த பெயிண்ட் பக்கெட்டு, இதெல்லாம் கூட நம்ம 4 ஓட்டை போட்டு மண்புழு உரம் கலந்து வளர்க்கலாங்க. இது பாருங்கள், மீதி விதை இருக்குது. இதை நான் சேமித்து அடுத்த மாதம் கீரை போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.